ஹாய் கைஸ், இன்னைக்கு என்கியூவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதோட பிரேக் டவுன் பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ரைஸ் நேற்று 10 o'clock போன வீக் டியூஸ்டேவோட ஹை எடுத்துகிட்டு இட் வாஸ் ஐ எக்ஸ்பெக்டட் a bit ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இதுவரையும் ரீட்ரேஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே ஒரு எண்டாக் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இங்கே வந்துட்டு இங்கேருந்து பைஸ் அப்படி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் கேட்ச் பண்ணலான்ட்டு நான் அந்த எண்டாக் தான் என்னோடய டியூஎல். அது டியூஎல்ல வச்சுட்டு ஐ வாஸ் ஸ்கவுட்டிங் ஃபார் ட்ரேட்ஸ். இங்கே 1 hourல வந்து ஒரு நல்ல டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் 3 மணிக்கு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இங்கே ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜிலேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். இந்த ஹைஸ் எல்லாம் சூப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்னு நான் பார்த்துருந்தேன். நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் இல்லைல்ல, அது என்ன வேணால் ஆகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, ப்ரைஸு ப்ரீமியம் வந்துடுச்சு. ப்ரீமியம் வந்துச்சு இந்த கேண்டிலில் 2 மணிக்கு ப்ரீமியம் வந்துச்சு. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த அட்லீஸ்ட் இந்த 1 மணி ஹையை சூப் பண்ணிட்டு இங்கே 15 minute ஆர்டர் பிளாக் வாஸ் தேர். ஸோ சூப் பண்ணிட்டு இந்த ஐஸை சூப் பண்ணிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகும்னு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். அதுவும் நடக்கலை. அதுக்கு என்ன ஆச்சுன்னா 3 o'clock 3 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து 5 minute வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சிடுச்சு. கேண்டில் எடுக்க முடியாமல் வச்சிச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, இந்த எஃப்இஜி தான் ரொம்ப நேரம் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த எஃப்இஜியை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இந்த ஐஸை சூப் பண்ணிட்டு வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக 3 மணி கேண்டில் ஓப்பன் ஆனோன்னு நான் 1 minute பார்த்துட்டு இருந்தேன். மூணு மணி கேண்டில் ஓப்பன் ஆனால் இங்கே அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து அக்குமுலேட் ஆச்சு. ஐஸ் எடுத்துச்சு. மேனிப்புலேஷன் எங்கே செட் பண்ணியிருக்கு? இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே செட் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப்பும் இங்கே நடந்திருக்கு, இங்கே செட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 1 minute சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சோன்னே நான் செல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நான் எஸ்எல் வந்து இந்த ஹை சூப்பில் வச்சுருந்தேன். டிபி வந்து ஐ வாஸ் டார்கெட்டிங் தீஸ் லோஸ். என்ன தான் என்னோடய டியூஎல் எண்டாக இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்விங்கே ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருந்தது. நான் இங்கே வச்சு சம்மர் அரௌண்ட் நியர் 3.6 வந்து 3.6 இருந்தது எக்ஸிக்யூட்டட். ப்ரைஸ் வந்து ஒரு வித்தின் 5 minutes into the target. இது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு இவ்வளோ பெரிய கேண்டில். Anyway, it went to our DOL. That's all guys. That's it for today. Thank you.